ஐயா இப்படி வாருங்கள். நான் கிந்தனார் காலட்சேபம் செய்யும் போது என்னை பார்த்திருக்கிறேன் அல்லவா? ஆமா. கதா ஆரம்பத்திலே என்ன சொல்லுவேன்? ஞாபகம் இல்லைங்க. கொஞ்சம் இப்படி வாங்க. கிந்தனார் கதையை கேட்டிருக்கிறேன் அல்லவா? கேட்டிருக்கேன். கதா ஆரம்பத்திலே நான் என்ன சொல்லுவேன்? நந்தனார் பக்தியிலே மோட்சம் அடைந்தார், கிந்தனார் படிப்பினால் சக்தி பெற்றார் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, நீங்கள் போய் உட்காரலாம். சபையோர்களே, கிந்தனார் காலட்சேபத்தை பற்றி இப்படி பல பேர் தப்பான அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார். கிந்தனார் என்பது கல்வியை அடிப்படையாக கொண்ட ஒரு வேடிக்கை கதை. அதை சொல்லுகிறேன், கேளுங்க. கிண்டல் சரித்திரமே கிண்டல் அல்ல, கிண்டல் சரித்திரமே கிண்டல் அல்லவே அல்ல, கிண்டல் சரித்திரமே கிண்டல் அல்லவே அல்ல, கிண்டல் சரித்திரமே கிண்டல். ஆதனூரிலே ஆதி திராவிட வகுப்புல நம்ம கிண்டன் பிறந்தான். பிறந்து வளர்ந்து அங்க ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துல படித்துக் கொண்டு வருகிறான். கிண்டனுக்கு பட்டணத்துல போய் படிக்க வேண்டும், உத்தியோகம் பெற வேண்டும் என்கிற ஆசை. தன்னுடைய சிநேகிதர்களை எல்லாம் அழைத்து அழைத்து அலுத்து போய்விட்டான். பக்கத்திலே இருக்கிற திருப்பங்கூர் வரைக்கும் என்னோடு வாங்க, அங்க போய் திருப்பங்கூர்ல போய் என்னப்பா தெரிஞ்சுக்கிறது? போயும் போயும் அங்க ஒரு பிள்ளையார் போயிருக்கு. அந்த பிள்ளையாருக்கும் தும்பிக்கை உடைஞ்சு போச்சு. இந்த தும்பிக்கை இல்லாத பிள்ளையார கும்பிடுறதுக்கு இங்க இருந்து 10 மைல் தூரம் போகணுமா? இங்கேயே கும்பிட்டுக்கிடலாமே அப்படின்னு சொன்னான். கிண்டன் சொன்னா, அடையப்பா நான் பிள்ளையார கும்பிடுறதுக்கு கூப்பிடல, நம்ம எல்லாம் பட்டணத்துக்கு கொண்டு சேர்க்கிறே அந்த ரயில் வண்டிய பாக்குறதுக்காக கூப்பிட்டேப்பா அப்படின்னு சொன்னான் கிண்டன். உடனே எல்லா பையங்களும் ஒத்துக்கொண்டு கிண்டனோட நடந்தார்கள். நடந்து திருப்பங்கூரிலே ரயில்வே ஸ்டேஷனை வந்து அடைந்தார்கள். இன்னும் ரயில் வரவில்லை. சரி, உள்ளேயே போய்விடலாமே அப்படின்னு எல்லா குழந்தைகளுமாக அங்க பக்கத்துல போனா, அந்த வாசலிலே டிக்கெட் கலெக்டர் நிக்கிறார். யாரா நீங்க? சாமி, நாங்க ரயில பார்க்க வந்திருக்கோம். சரி, வெளியிலேயே நின்று பாருங்களேன். இல்ல சாமி, உள்ள போறோம். முடியாது அப்படி என்று சொன்ன உடனே கிண்டனுக்கு வருத்தம் வந்து, அடடா ரயில பார்க்க விட மாட்டான் போல இருக்குதே. வழிமறை தேரும் குரான் மலை போலே டிக்கெட் கலெக்டர் தடுத்து நிற்கிறான். புது சூட்டும் ஹேட்டும் போட்டு வழிமறை தேரும் மலை போலே டிக்கெட் கலெக்டர் தடுத்து நிற்கிறான். இப்படியாக நம்ம கிண்டன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் போதே வந்து விடுகிற ரயில். பார்த்தான் ரயிலை, ஆனந்தம் தாங்க முடியவில்லை. என்ன செய்தான்? கரகர கரவென சக்கரம் சுழல கரும்புகையோடு வருகிற ரயிலே, கரகரவென சக்கரம் சுழல கரும்புகையோடு வருகிற ரயிலே, கனதனவான்களும் ஏறிடும் ரயிலே, கனவேகத்தோடு போகிற ரயிலே, ரயிலே 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 ரயிலே, மறையவரோடு பள்ளு பறையறை ஏற்றி மதவேதத்தை ஒழித்திட்ட ரயிலே. ஏ ரயிலே, எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் எங்கள் தேசத்திலே தீண்டாமையை ஒழிக்க எவ்வளவோ பாடுபட்டும் இன்னும் தீண்டாமை அறவே ஒழிந்த பாடில்லை. இப்பேற்பட்ட பெரும் அருமையான காரியத்தை, கஷ்டமான காரியத்தை, மனிதர்களாலே முடியாத காரியத்தை மரக்கட்டையாகிய நீ வந்த அன்றைக்கே செய்துவிட்டாய். சகல ஜாதியார்களையும் ஒரே பெஞ்சில் ஒன்றாக உட்கார வைத்த பெருமை உன்னுடையது அல்லவா? தேச தேசம் சுற்றி காட்டிடும் ரயிலே, திரிவேண்டரம் விட்டு புறப்படும் ரயிலே. ரயிலே
காசி எங்கே, கன்னியாகுமரி எங்கே, சென்னை எங்கே, டெல்லி எங்கே? நினைத்த மாத்திரத்தில் சொற்ப செலவில் எங்களை ஊர் ஊராக கொண்டு சேர்க்கிறாய். வியாபாரத்தை விருத்தி செய்தாய். எங்கள் தேசத்திலே எங்கள் முன்னோர்கள் நீ வருவதற்கு முன்னே காசிக்கு போக எண்ணி கட்டை வண்டியிலே கட்டிச்சோர் கட்டிக்கொண்டு 8 பேராய் புறப்பட்டு போவார்கள். திரும்பி வருவது 2, அதுவும் அநேகமா மாடு. தண்டவாளத்தின் மீதே ஏறி தாண்டவமாடிடும் ஆண்டவன் நீயே. ஏ ரயிலே, ஆண்டவனுக்கு சமானமாக கூட சொல்லலாம். எப்படி? ஆண்டவனுக்கு உள்ளவனிடத்திலும் இல்லாதவனிடத்திலும் ஒரே அன்புதான். அத போல நீ டிக்கெட் உள்ளவனை ஏத்திட்டு போற, இல்லாதவனை ஏத்திட்டு போறே. இந்தியாவுக்கு ரமணியமாக வந்த ரயிலே 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 ரயிலே. இப்படி ரயில பார்த்து இவன் ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருந்ததும் மத்த பையங்கள்லாம் அப்பா ரயில பார்த்தாச்சு வா போகலாம் என்று கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள். நம்ம நந்தனார் சரித்திரத்திலே ஒரு வேதியர் இருந்தாரு. அத போல கிண்டன் சரித்திரத்திலே ஒரு வாத்தியார் இருக்கிறாரு. அந்த வாத்தியார் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. சார், யாரானே? நான் தானுங்க கிண்டே. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லதுக்கு வந்திருக்கேன். விஷயமா? என்னடா விஷயம்? சொல்லு கேக்குறேன். சென்னை என்றொரு தலைமிரு கூதாம், அங்கே சென்ற பேரு செலவும் வரவும் அதிகமாகுதாம். சென்னை தலைமிரு கூதாம், போய் வர கொஞ்சம் பொருளை தாருமே, உங்கள் பூசு காலை போட்டின நீரு கண்ணால் பாருமே. ஐயனே, சென்னை என்றொரு பயமில்லாதன் எதிரே இனிமேல் இல்லாதே அதை சொல்லாதே மனப்பயலே. நீ பட்டணம் என்று சொல்லப்படுமோடா, சொல்லப்படுமோடா, புகப்படுமோடா அடப்பயலே. பட்டணம் என்பதை விடு, பழைய சோத்தை சாப்பிடு, இந்த பட்டி காட்டில் படித்திடு, நல்ல பையன் நல்ல பேரெடுத்திடு மனப்பயலே. நீ பட்டணம் என்று சொல்லப்படுமோடா, சொல்லப்படுமோடா, புகப்படுமோடா அடப்பயலே. பட்டணமாம் இல்ல பட்டணம். ஏய், போய் சேரியில வேலை ஏதாவது இருந்தா பாருன்னு சொன்னார். கிண்டன் வருத்தத்தோட வீட்டுக்கு வந்தார். தகப்பனார் மகனை பார்த்து, அட மகனே, நீ பட்டணத்துல போய் படிக்கணும்னு சொல்றியாமே, நியாயந்தானா நீ சொல்லு, நியாயந்தானா நீ சொல்லு, நல்ல நாகரீகம் நம்ம ஜாதி கடுக்குமோ, நியாயந்தானா நீ சொல்லு, நல்ல நாகரீகம் நம்ம ஜாதி கடுக்குமோ, நியாயந்தானா நீ சொல்லு. காடுங்கரை உழுது பொழைப்பு, அது கடவுள் நமக்கு அளித்த அமைப்பு. கரை உழுது பிழைப்பு, அது கடவுள் நமக்கு அளித்த அமைப்பு. கையில் ஏழு தனி போல் அடிப்பு, மிக்க ஏற்றமான ஜாதிக்காம் அந்த பொறுப்பு நியாயந்தானா நீ சொல்லு. அப்பா, அப்படி சொல்ல வேண்டாம். படித்தவங்களே தீண்டப்படாதவங்கன்னு இந்த உலகம் சொல்றது கிடையாது. ஆகையினாலதான் பெரியவா சொல்லிருக்கா, கல்வியை போல் ஒரு செல்வமுள்ளதோ காண வேணும் ஜெகத்திலே. முன்னுக்கு வந்தவங்க இருக்கலாம், அத போல நான் சொல்லுவாப்பா. அட மகனே, அவ்வளவு தைரியம் இருந்தா நீ போய்க்கு வாடான்னாரு. இப்படி தகப்பனார் விடை கொடுத்த உடனே பட்டணத்திற்கு ஓடி போகிறார். பட்டணத்தை அடைந்த கிண்டன் பல இடங்களை சுற்றி சைனா பஜார்ல வந்து இறந்தான். அங்கே ஒரு வண்டி, அதுல கொஞ்சம் விளையாட்டு சாமான், இதையெல்லாம் வச்சுக்கொண்டு
ஓரண்ணா ஒன்றேண்ணா ஒன்றேண்ணா ஓரண்ணா ஒன்றேண்ணா ஒன்றேண்ணா ஓரண்ணா ஓரண்ணா ஒன்றேண்ணா ஒன்றேண்ணா ஓரண்ணா ஒன்றேண்ணா ஒன்றேண்ணா ஓரண்ணா சீப்பு கண்ணாடி சீமிழி சேப்டி ரேசர் சிகரெட்டு கேஸ் தப்பி ஓரண்ணா சீப்பு கண்ணாடி சிமிழி சேப்டி ரேசர் சிகரெட்டு கேஸ் தப்பி ஓரண்ணா சோப்பு சுனோ பவுடர் காப்பி கோப்பை தட்டு சேப்டி பின் டஜனட்டை ஒன்றேண்ணா சோப்பு சுனோ பவுடர் காப்பி கோப்பை தட்டு சேப்டி பின் டஜனட்டை ஒன்றேண்ணா இதெல்லாம் ஓரண்ணாங்க அதெல்லாம் ஒன்றேண்ணா 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 ஓரண்ணா அங்கே அவங்கிட்ட போய் கேட்டாங்க ஐயா ஹைஸ்கூல் எங்க இருக்கு அவனுக்கு எங்க தெரியும் ஹைஸ்கூலை பத்தி ஐயா ஹைஸ்கூல் எங்க இருக்கு ஐயா ஹைஸ்கூல் எங்க இருக்கு ஏ ஐயா ஹைஸ்கூல் எங்க இருக்கு அப்படின்னு கத்துனாங்க இது ரிக்ஷாக்காரன் காதுல விழுந்துட்டுது விடுவானா என்ன ஹைஸ்கூலா தெரியும் அப்படின்னு வண்டியை இழுத்துக்கணும் ஓடி வந்துட்டான் ஏய் போடா ஐயா வழக்கமாக என் வண்டில தாண்டா ஏறுவாருன்னு இன்னொருத்தன் நைனா நான் வரேன் நைனா அப்படின்னு இன்னொருத்தன் போறான்னு இன்னொருத்தன் இப்படி 10 பேர் வந்தான் 10 பேரு வண்டியை இழுத்து கொண்டு வந்து நிக்கிறான் நடுவுல கிந்தன் நிக்கிறான் கிந்தனுக்கு ஆனந்தம் தாங்க முடியல அடா 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 பட்டணத்துல இவ்வளவு பெரிய தர்மம் நடக்குது ஹைஸ்கூலுக்கு போகணும்னு சொன்ன உடனே என் வண்டியில ஏறு ஓ வண்டியில ஏறுன்னு அடாடா அப்படின்னு சொல்லி அங்க வந்திருந்ததுல புது வண்டியா பார்த்து ஏறி உட்கார்ந்துக்கிட்டான் அவனும் இஷ்டக்குனே போனான் இஷ்டு என்ன பாஷையா தெரியல இழுத்துன்னு சொன்னாங்க புரியாது அவளுக்குள்ளே ஒரு தனி பாஷை இருக்கு ஏய் என்னடா நேத்து உன்னை காணா அது இல்லைனா நேத்து பஸ்ட் நேத்து மூஸ்கை விற்கினேன் அது ஜல் புடிச்சு போயிடுச்சு யாருக்கு தெரியும் அர்த்தம் பச்சை தண்ணி எடுத்து முகத்தை அலம்பிக்கிட்டானா அது ஜலதோஷம் புடிச்சுக்கிட்டான் ஜலதோஷம்ங்கிறத அப்படி அமைக்கி ஜல்புன்னு வச்சிருக்கான் இப்படியே இஷ்டுக்குன்னு எங்க கொண்டு வந்தான் காலேஜ்ல கொண்டு வந்து விட்டுட்டான் உடனே கிந்தன் கீழே இறங்கி அப்பா நீ இல்ல தியாகி என்ன உபகாரம் பண்ற நீ உலகத்துக்கு உனக்கு பெரிய நமஸ்காரம் தான் சரி என்னன்னா துட்டு துட்டா ஐயோ அதை நான் பார்த்ததே இல்லையே நான் கிண்டேன் நான் பெரிய மனுஷன் மாதிரி வண்டியில ஏற்கனவே வந்தேன் சட்டையாவது கயட்டு சரி அப்படி என்று சட்டையை கலட்டி கொடுத்தான் ரிக்ஷாக்காரன் போயிட்டான் 2 நாட்களாக வாயுவையும் சுத்த ஜலத்தையும் அருந்திக் கொண்டு வாசலிலேயே இருக்கிறான் கிந்தன் 3ஆம் நாள் அங்கே அந்த பிரின்சிபால் வந்தார் இன்னாரென்று தெரிந்து கொண்ட கிந்தன் என்ன செய்தான் காலை பிடித்துக் கொண்டான் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்றான் கிந்தன் காலை பிடித்துக் கொண்டான் மூலமெந்த மத யானைக்கு முன் வந்த மாலுக்கு நிகர் பிரின்சிபாலை தரையில் விழுந்து காலை பிடித்துக் கொண்டான் அந்த பிரின்சிபால் ரொம்ப இரக்கம் உள்ளவர் ஆகையினால கிந்தனை தன் சிலவிலேயே படிக்க வைத்தார் கிந்தனும் படித்தானே பல பல கலைகளை கிந்தன் நல்ல பள்ளி பிள்ளைகளோடு கள்ளங்கபடில்லாமல் படித்தானே பல பல கலைகளை கிந்தன் கொடுத்த கொஸ்டின்களுக்கெல்லாம் பாஸ் மார்க்காய் எடுத்த ஸ்காலர்ஷிப்பிலே மிக நேக்காய் படித்தானே பல பல கலைகளை கிந்தன் நல்ல பள்ளி பிள்ளைகளோடு கள்ளங்கபடில்லாமல் படித்தான் வேகமாக உத்தியோகத்தில் மனசை விரும்பி படிப்பதினிலே பெற்றான் பரிசு ஜாகரபி ஹிஸ்டரி தமிழும் இங்கிலீஷு தக்கபடி மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் படித்தானே பல பல கலைகளை கிந்தன் இப்படியாக நம்ம கிந்தன் பரீட்சைகளில் எல்லாம் தேறி பிரின்சிபாலுடைய உதவியினாலே ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் உத்தத்தையும் பெற்றான் தன் ஊருக்கு புறப்பட்டான் அங்கே ரயில்வே ஸ்டேஷனிலே வந்து காத்துக் கொண்டிருந்தார் பழைய வாத்தியார் கிந்தன் ரயிலிலே இருந்து இறங்கின உடனே வாத்தியார் அப்படியே அவனை கட்டி தழுவி கிந்தா நீதிதன் உன்னை
கிண்டல் செய்தேனந்தோ நானோரோ பித்தன் கிண்டல் செய்தேனந்தோ நானோரோ பித்தன் கிந்த நீரிட சித்தன். விலகிப் போடா, பக்கத்திலே வராதே என்று சொல்லுகிற அதே வாத்தியார் படித்து உத்தியோகம் பெற்று வந்த கிந்தனை மார்போடு அணைத்து வரவேற்பளிக்கிறார். இதற்கு கல்வி அல்லவா காரணம்? கல்வியினாலேதான் தீண்டாமையை அறவே ஒழிக்க முடியும் என்பதை ஊரார் தெரிந்து கொள்வதற்காக நான் இந்த கிந்தனார் காலட்சேபத்தை செய்தேன். இப்பொழுது சொல்லுங்கள், நான் பைத்தியக்காரனா? இல்லை இல்லை இல்லை